இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே இந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் நம்மை பாதித்திருப்பதை பார்க்க முடிகிறது. சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட அந்த பிரச்சனைகள் உடலை விட்டு அகலாமல் மீண்டும் மீண்டும் நம்ம உடம்பில் இருக்கிறது. அறுவை சிகிச்சையின் போது ஏற்படுகின்ற வலிகள், சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுகின்ற வலிகள்னு நிறைய பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருப்பதை பார்க்குறோம். 3000 வருடம் 5000 வருடங்களுக்கு முன்பு நம்ம மக்கள் அப்போ எப்படி அறுவை சிகிச்சைன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள், விரைவாதம்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விதைப்பையில் ஏற்படுகின்ற வீக்கம், ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங், ஹைட்ரோசீல்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கருப்பை அப்படியே கீழே இறங்கி விடக்கூடிய பிரச்சனை, அதே போல் சிறுநீர் பை கீழே இறங்கி விடக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சைகள் பரிந்துரைக்கப்படுறதையும், அந்த சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற அந்த மருந்து இந்த பிரச்சனைகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 3 பொருட்கள் தான் தேவை. ஒன்று விளக்கெண்ணெய், அது நம்ம எல்லார் வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது சுக்கு, அதுவும் நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று. மூன்றாவது கழற்சிக்காயின்னு சொல்லக்கூடியது, இது பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒன்று. விளக்கெண்ணெய் ஒரே 1 தேக்கரண்டி எடுத்துக்குங்க. சுக்குப்படி 1/2 தேக்கரண்டி எடுத்துக்குங்க. கழற்சிக்காயுடைய சூரணம் 1/2 தேக்கரண்டி எடுத்துங்க. இது 3த்தையும் ஒன்றாக கலந்துட்டு ஒரு 100 மில்லி அளவுக்கு சூடான பால் எடுத்து அந்த பாலில் இதை கலந்துருங்க. இதை காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அல்லது இரவு தூங்க போவதற்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. ஒரு 3 மாத காலம் இதை உபயோகப்படுத்தி பாருங்கள். குடல் இறக்கத்தில் நல்ல மாற்றமும், விரை வீக்கத்தில் நல்ல மாற்றமும், கர்ப்பப்பை இறங்குவதால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவையில் இருக்கக்கூடிய மாற்றங்களும், அதே போல் சிறுநீர் பை இறங்குவதால் சிறுநீர் அதிகமாக உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் போதும் கடுமையான எரிச்சலோடு செல்லக்கூடிய மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இது. தேவையான பொருட்கள் 3 தான். விளக்கெண்ணெய், சுக்கு, கழற்சிக்காய், இது 3மே நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடியது தான். பொதுவாக இந்த குடல் இறக்கம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு மருத்துவ முறையுமே ஒரு நோயை அணுகுவதில் ஒரு முறை உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மாடர்ன் மெடிசன் நம்ம எடுக்கிறோன்னா குடல் இறக்கம் ஏன் ஏற்படுகிறது? அந்த தசைகள் பலவீனமாக இருக்கிறது. அப்போ அறுவை சிகிச்சை செய்து அந்த இடத்துல ஒரு வலையை வச்சுட்டு கீழே வீக்காக இருக்க தசையை கட்டி வச்சிட்டோன்னா குடல் இறக்கம் ஏற்படாது. அந்த இடத்தில் குடல் இறக்கம் ஏற்படாதே தவிர வேறு இடத்தில் குடல் இறக்கம் மீண்டும் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நோய் வருவதற்கான காரணம் என்ன, அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னங்கிறதுல கவனம் இல்லாமல் போகிறதுனால தான். ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ ஒரு சித்த மருத்துவரையோ சந்திக்கும் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு வரும்போது வெறும் அந்த குடல் இறக்கத்திற்கான மருந்துகளாக இல்லாமல் அந்த குடல் இறக்கம் ஏற்படுவதற்கான காரணத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கும்போது குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாகிறது மட்டுமல்ல, நிரந்தரமாகவே குணமாகிறத பார்க்க முடியும். இந்த விளக்கெண்ணெய், சுக்கு, கழற்சிக்காய் கலந்த இந்த ஒரு கலவையை பொறுத்தவரையிலும் தினசரி எடுத்துக்கொள்ளும் போது அந்த அழுத்தங்களில் மிகப்பெரிய மாறுபாடுகள் ஏற்பட்டு அந்த அழுத்தங்களுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் போது குடலிறக்கத்துடைய அளவும் சதவீதமும் மாறி அது மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். என்னுடைய ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் எவிடன்ஸ் பேஸ்டு ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவோம்.
EBA அப்படிங்கிறது இதற்கு சுருக்கமாக பேர். ஒரு குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட ஒருவர் வரும்போது முதல்ல அவரோட உடலை ஸ்கேன் செய்து அவருக்கு எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது, ஒரு பக்கம் இருக்கிறதா, 2 பக்கம் இருக்கிறதா, அதுக்கப்புறம் இந்த விளக்கெண்ணெய், சுக்கு, அதே போல் ககட்சிக்காய் கலந்த எண்ணெய்களை கொடுத்து அவரை சாப்பிட வச்சு உடற்பயிற்சிகள், உணவு முறைகளில் கவனங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டு ஒரு 3 மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை ஸ்கேன் செய்து பார்க்கும்போது அவரோட குடல் இறக்கத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி 1, 2 அல்ல, ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு இந்த விளக்கெண்ணெய், சுக்கு, ககட்சிக்காய் எண்ணெய்களை கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இது ஒன்று. இரண்டாவது, விரைவீக்கம். இன்றைக்கு விரைவீக்கம்னு வரும்போது ஹைட்ரோசீல்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. விதைப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீருடைய தேக்கம் அந்த விதைப்பையை வீங்க வைத்து விடுவதை பார்க்குறோம். இந்த விதைப்பை வீங்கி விடும்போது வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த விதைப்பையை கிழித்து அதை 2 பக்கமாக பிரித்து வச்சு கட்டிடுவாங்க. அப்போ அந்த விதைப்பைக்குள்ளே தண்ணீரே உருவாகாமல் போயிட்டே இருக்கும். இதுதான் ஹைட்ரோசீல் சர்ஜரின்னு நம்ம செய்கிறது. ஆனால் சிறு வயதிலேயே விதைப்பை வீக்கம் வரும்போது, குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க, குழந்தை வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுருவாங்க. அப்போ விதைப்பை வீக்கத்தை, ஹைட்ரோசீல் சம்பந்தப்பட்ட ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அறுவை சிகிச்சை இல்லாமல் நீக்க முடியுமான்னு கேட்கும்போது அதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இந்த ஆமணக்கெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய், சுக்கு மற்றும் ககட்சிக்காய் கலந்த எண்ணெய் தான். 10 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய், அரை தேக்கரண்டி அளவுக்கு சுக்குப்பொடி, அரை தேக்கரண்டி அளவுக்கு ககட்சிக்காய், இந்த 3ஐயும் கலந்து இரவு படுக்கும்போது ஒரு 100 மில்லி பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு படுங்க. ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய விதைப்பையுடைய அளவு சுருங்கி கொண்டு வந்து நார்மலுக்கு வரதையும், ஓரளவு வலிகள் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு முறை இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, விதைப்பை வீக்கம் ஏற்படும் போது நடக்க முடியாது, நிற்க முடியாது, எது செய்தாலும் உடலில் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, என்ன செய்யறதுனே தெரியல, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாது, சிறு வயது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் நீக்குவதற்கு மிகப்பெரிய உதவி செய்கின்ற ஒரு மருந்து. அதே போல் பெண்களுக்கு கருப்பை இறக்கம் ஏற்பட்டாலும், சிறுநீர் பை இறக்கம் ஏற்பட்டாலும், சிறுநீர் தொற்று அடிக்கடி ஏற்படுவது, வேதனை, வலி, கீழே உட்கார்ந்து எழுந்திரிச்சா கூட சிறுநீர் கசிந்து விடுகின்ற தொந்தரவு, இந்த மாதிரி நிறைய ஏற்படுறதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அழகான ஒரு மருந்துகளில் ஒன்று இந்த காம்பினேஷன். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்யக்கூடியது தான். விளக்கெண்ணெய் 10 மில்லி எடுத்துக்குங்க, ககட்சிக்காய் அரை தேக்கரண்டி அதாவது 3 கிராம், சுக்குப்பொடி அரை தேக்கரண்டி 3 கிராம், இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து இரவு படுக்கும்போது 100 மில்லி பசும்பாலில் சாப்பிடுங்க. விதைப்பை வீக்கம், அதே போல் குடல் இறக்கம், பெண்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீர் பை இறக்கம் மற்றும் கருப்பை இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கி ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கு உதவி செய்கின்ற மருந்து இது. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு அவற்றிலிருந்து ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள், தீமைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கருத்துரிமையின் மீதான ஒடுக்குமுறைகள் என்பது கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக மிக கடுமையாக இந்தியாவில் அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசிற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், நடுநிலையாளர்கள், சுதந்திர சிந்தனையாளர்கள், இடதுசாரிகள், மாற்று கருத்தியல்களை பேசக்கூடியவர்கள், மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கிட்டத்தட்ட வேட்டையாடப்பட்டு வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நமது ஜனநாயகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அனைத்துமே கிட்டத்தட்ட பறிக்கப்பட்டு விட்டன என்கிற நிலைதான் இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. பல்வேறு நிலைகளில் இந்த விஷயம் என்பது 2014 பாஜக அரசு பதவியேற்றதிலிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, சமூக கலாச்சார தலங்களில் எடுத்துக்கொண்டால் மாட்டுக்கறி உண்பவர்கள் அல்லது மாடு விற்பனையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மீது, பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கும் தாக்குதல்கள், படுகொலைகள் ஒருபுறம்.
இன்னொரு புறம் கருத்தியல் ரீதியான ஒரு வலுவான மாற்று தரப்புகளை எதிர்த்தரப்புகளை வைக்கக்கூடியவர்களின் மீது தொடுக்கப்படும் வன்முறைகள். இந்த வன்முறைகளுடைய உச்சக்கட்ட வடிவமாக சில தினங்களுக்கு முன்பு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் நடந்த ரெய்டு, இதில் மிக முக்கியமான சிந்தனையாளர்களும் பத்திரிகையாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வீட்டில் ஒரு கடிதம் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த கடிதத்தை எழுதியவர்கள் மாவோயிஸ்டுகள் என்றும் அவர்கள் பிரதமரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கடிதம் அப்பொழுதே பத்திரிகைகளில் வெளிவந்து அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய முன்னுக்கு முரணான அபத்தமான தகவல்களின் மூலமாக இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு போலி கடிதம் என்பதையும் இதில் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை என்பதையும் ஊடகங்கள் மிக விரிவாக சுட்டிக்காட்டின. ஆனால் இருந்தும் கூட அந்த கடிதத்தின் அடிப்படையில் இவர்கள் அந்த சதியில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் மிக புகழ்பெற்ற மார்க்சிய சிந்தனையாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் அல்லது மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்களின் வீடுகளில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே வழக்கறிஞர்களாகவும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களாகவும் பத்திரிகையாளர்களாகவும் திகழக்கூடியவர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமூகத்தில் மதிப்பு வாய்ந்த மனிதர்கள் இவர்களை இந்த பொய் குற்றச்சாட்டில் கைது செய்திருப்பதன் மூலமாக மத்திய அரசு காவல்துறை ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய எல்லோருமே இனி இதுபோன்ற ஒரு விஷயத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் அந்த செய்தி. இது கிட்டத்தட்ட இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு இராணுவ ஆட்சியா இது, அல்லது ஒரு எதேச்சாதிகார சர்வாதிகார ஆட்சியா என்கிற ஒரு சந்தேகத்தை இது எழுப்புகிறது. இப்போ உதாரணமாக புகழ்பெற்ற தெலுங்கு கவிஞர் வராவராவ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் ஒரு பத்திரிகையாளர் கௌதம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த கௌதம் யார் என்று பார்த்தால், அவர் தொடர்ந்து ரஃபேல் விமானம் வாங்கிய ஊழல் தொடர்பான மிக முக்கியமான பல ஆய்வுக் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வந்தவர். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் பல மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புகழ்பெற்ற தலித்திய சிந்தனையாளர் ஆனந்த தல்துமே அவருடைய வீட்டில் ரெய்டு நடந்திருக்கிறது. இப்படியாக ஒரு இந்தியா அளவில் பரவலாக அறியப்பட்டவர்கள் கூட இந்த கைது நடவடிக்கைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு போலி கடிதத்தின் அடிப்படையில். இதை நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே இன்று எழுத்தாளர்கள், கலைஞர்கள், சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் காண முடிகிறது. அதாவது கல்புர்கி போன்றவர்கள், நரேந்திர தபோல்கர் போன்றவர்கள் அவர்களெல்லாம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். கௌரி லங்கேஷ் அவர் பத்திரிகையாளர், அவர் படுகொலை செய்யப்பட்டார். இப்படியாக பல எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இன்றைக்கு அவர்களுடைய உயிரை கொடுத்து அவர்கள் தங்களுடைய மாற்று அபிப்பிராயங்களுக்காக மத்திய அரசை விமர்சித்தார்கள் என்பதற்காக தங்கள் உயிரை இழக்க வேண்டியிருந்தது. இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால், இந்த அச்சுறுத்தல் என்பது பல விதங்களில் இருக்கிறது. ஒன்று, இந்த இது போன்ற சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்களை, அதாவது இந்துத்துவ சக்திகளுக்கு மாற்று கருத்து வைத்திருப்பவர்களை சமூக வலைத்தளங்களில் அவமானப்படுத்துவது அல்லது அவர்களை பல்வேறு விதங்களில் இழிவுபடுத்துவது, இதை ஒரு உத்தியாக வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்களுடைய தொலைபேசி எண்களை எல்லாம் இணையத்தில் வெளியிட்டு அவர்களின் மீது ஒரு மதவாத தாக்குதலை தூண்டுவது. இந்தியா முழுக்க பல எழுத்தாளர்கள், ஏன் தமிழ்நாட்டிலும் கூட அத்தகைய நிலைக்கு பலரும் தொடர்ந்து ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இது சிஸ்டமேட்டிக்காக செய்யப்படுகிறது. அடுத்ததாக காவல்துறையை ஏவுவது, அதுதான் இப்பொழுது நான் சொன்ன சம்பவங்கள். தமிழ்நாட்டிலேயே மத்திய அரசினுடைய எடுபிடி அரசான அதிமுக அரசின் இந்த செயல்பாடுகளை நாம் பார்த்தாலே தெரியும். நிறைய பேர், அதாவது ஜனநாயக உரிமைகளுக்காக, மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய பலரும் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமுருகன் காந்தி, வளர்மதி, இன்னும் ஏராளமானோர். அப்படி இருக்கிற போது மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், மக்கள் உரிமை செயல்பாட்டாளர்கள் அனைவரும் அவருடைய அடிப்படையான மனித உரிமைகளை இன்று இழந்து சிறையில் வாடக்கூடிய நிலை இருக்கிறது. இது இந்திய அளவிலான ஒரு போக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்படுகிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பேசுகிற வாய்களை மூட வைக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இன்று கருத்துரிமைக்கும், எழுத்துரிமைக்கும், பேச்சுரிமைக்கும், ஜனநாயக உரிமைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், வரலாற்றில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்து நிற்காவிட்டால் நாம் மீளவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு காரிருள், ஒரு அடக்குமுறையினுடைய காரிருள் நம்மை சூழ்ந்து கொண்டு விடும் என்பதை இந்த இடத்தில் நான் ஒரு எச்சரிக்கையாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.
மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு வேல்பாரி வெங்கடேசன். வணக்கம் சார். வணக்கம். கவிஞரா உருவாகிறதுக்கு முன்னாடியே தலைவர் கலைஞர் அவர்களிருந்து விருது பெற்ற ஒரு அனுபவமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நாள், அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். என்னுடைய கல்லூரி காலம், கல்லூரியினுடைய முதல் ஆண்டு, 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியுடைய முதல் ஆண்டு 1989 ஆண்டு. அப்பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 14 பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கலை இலக்கிய போட்டி என்பது சென்னையில் நடந்தது. அந்த போட்டியில் ஏறக்குறைய அன்னைக்கே ஒரு 1000 பேர் வரைக்கும் பங்கெடுத்தாங்க. ஒரு 3 நாள் நடந்தது, மிக விரிவாக நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் கவிதைக்கான முதல் பரிசும் பேச்சுக்கான முதல் பரிசும் 2 முதல் பரிசு எனக்கு கிடைத்தது. அதே போல் கட்டுரைக்கான முதல் பரிசு கனிமொழி அவர்களுக்கு கிடைத்தது. நான் மதுரையில இருந்து சென்னைக்கு போட்டியில் கலந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்திருந்தேன். பட் 2 நாள் 3 நாள் 3ஆம் நாள் தான் அந்த கடைசியாக போட்டி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதற்கு அடுத்த நாள் கலைவாணர் அரங்கத்தில் முதல்வர் அவர்கள் அந்த பரிசு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் 4ஆம் நாளும் தங்கியிருந்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பரிசு கொடுத்தாங்க. அவரிடமிருந்து பரிசை பெற்றுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். பட் நான் வீட்டுக்கு போகிற பொழுது அன்றைய தினத்தந்தியில் என்னுடைய புகைப்படம் கலைஞர்கிட்ட நான் பரிசு வாங்குகிற புகைப்படம் வந்திருந்தது. என்னென்னா அது அப்போ தான் கல்லூரியுடைய முதல் ஆண்டு. அது வரைக்கும் வீட்டில் எப்படி பார்க்கப்படுவோம்னா, படிக்காமல் போட்டி கவிதை எழுதிக்கிறான் அப்படின்ற ஒரு பையனாக தான் பார்க்கப்படுவோம். முதல் முறையாக கலைஞர்கிட்ட பரிசு வாங்கின ஒரு புகைப்படத்தை பார்த்தோன்னே என்னுடைய தந்தையார் அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஒரு இலக்கிய பணிக்கான ஒரு குடும்பத்தில் கிடைச்ச முதல் அங்கீகாரம் என்பது கலைஞரின் பரிசு வாங்கிய அந்த புகைப்படத்தின் மூலம் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. கண்டிப்பாக சார். கலைஞர் அவர்களுடைய ஒரு தொடர்பு, அவரை பார்த்தோம் அதை நினைச்சே சந்தோஷப்படக்கூடிய இந்த ஒரு சூழல்ல அவர் கையாலேயே முதல் பரிசு வாங்கினது நிச்சயமாக ஒரு பெருமைக்குரிய, இன்னைக்கும் நினைத்து பார்க்க சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். அவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல துறை, இப்போ எழுத்துனா கவிதை, கட்டுரை, நாடகம், வசனம், தின பல பிரிவுகளையும் பறந்து விரிந்து அவருடைய ஆற்றல் இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதில் அடித்தளம், ஆணித்தரமான ஒரு நிகழ்வா இன்னைக்கு வரைக்கும் அமைஞ்சதுன்னு சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமாக குறிப்பாக 1940லேருந்து 60 வரைக்குமான காலகட்டம் தமிழக பண்பாட்டு உலகத்தில் அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றம் நிகழ்ந்த ஒரு காலகட்டம். அது வரைக்கும் ஒரு பத்திரிகையில் எழுதப்படுற ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, உரைநடை தமிழாக இருந்தாலும் சரி, அல்லது திரைப்படத்தில் பேசப்படுற பேச்சு தமிழாக இருந்தாலும் சரி, நாடகத்தில் பேசப்படுற தமிழாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு பிராமணிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு பிராமணிய மொழியில் தான் பொது மொழியாகவே இருந்தது, எழுத்து பேச்சு எல்லாமே. இதை அழகு தமிழாக, அடுக்கு தமிழாக மாற்றிய ஒரு வேலை அப்படியே 1940லேருந்து 60 வரைக்கும் அப்படியே தலைகீழாக மாறுச்சு. அப்படியே அந்த மாற்றத்துக்கு ஒரு மிக மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தியவர் கலைஞர் அவர்கள். குறிப்பாக திரைப்படத்துறை. அது 53 உங்களுக்கு தெரியும் பராசக்தி படம், கண்ணகி படம், அதான் நீங்கள் கண்ணகி பூம்புகார் படம். அதுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு அழகு தமிழில் பேசுகிற ஒரு வசனத்தை இளங்கோவன் கொண்டு வந்துட்டார். ஆனாலும் சமூக கண்ணோட்டத்தில் அவரை விட கலைஞர் எங்கேயோ எவ்வளோ உயரத்தில் இருந்தனால எல்லாரையும் கேட்கிற திரைப்பட ஊடகம் எல்லா சாமானிய மனிதனுக்குன்னுடைய மனதுக்குள்ளும் பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு ஊடகமாக மாற்றியதில் கலைஞரினுடைய தமிழுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அப்போ தான் அதை பற்றி எழுதுகிற பொழுது சொல்லுவாங்க, டைட்டில் கார்டு போடுற பொழுது பாடல்கள் அப்படின்னு போட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு போட்டால் கைதட்டு கிடைக்கும், வசனம் அப்படின்னா கலைஞர்னா கைதட்டு கிடைக்கும், டைட்டில் கார்டுக்கு கைதட்டல் வாங்கிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு, மிக முக்கியமான. அதுவும் குறிப்பாக அவருடைய கண்ணோட்டம் அது இன்னும் ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக கண்ணகி படம் ஒரு 4ஆவது வருஷத்துலேயே பூம்புகார்னு ஒரு படம் வருது. ஒரே கதையை 4ஆவது வருஷத்துக்குள்ளே திருப்பி எடுக்கிறதுக்கெலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா.
அதில் வந்து கலைஞருடைய மாற்றம், அவர் செய்த மாற்றம், நீங்கள் வந்து கண்ணகி கதையில் வந்து கண்ணகி திரைப்படத்தில் மதுரையை எரிக்கிறத வந்து அவர் வந்து பராசக்தியின் வடிவமாக காட்டப்பட்டிருக்கும். வந்து அதே இது வந்து கலைஞர் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி, ஒரு நாத்திகர், ஒரு பகுத்தறிவுவாதி. அவர் அதை எப்படி எழுதுகிறாருன்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்து நீங்கள் வந்து அரசனிடம் வந்து நீ வந்து குற்றவாளி, நீ வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை என்று அரசனை பார்த்து சொல்லிட்டு அப்படி போகிற பொழுது அந்த இடத்துல இருந்த விளக்கு வந்து அவளுடைய கைப்பட்டு அந்த விளக்கு கீழே விழுகும். விளக்கினுடைய திரியிலிருந்து தீ பற்றி தீ அப்படியே எரியும். மதுரையை எரிக்கணும். அதாவது அந்த கதையினுடைய கரு வந்து தவறிழைத்தவன் மன்னனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவன், இதுதான் கதை. இந்த கதையை இளங்கோவடிகளே வந்து அவருடைய சொந்த கதை இல்லை, மலை மக்கள் குன்றக்குறவர்கள் கேட்ட ஒரு கதையைத்தான் இளங்கோவடிகள் தான் பின்பற்றிய சமண அறத்தில் இருந்து அதை எழுதுறாரு. அதுவே ஒரு பகுத்தறிவாதியான கலைஞர் வந்து அவர் எழுதுகிற பொழுது அந்த நியதியை எடுத்துக்கிட்டு அவருடைய பகுத்தறிவின் அடிப்படையில் அந்த கதையை சொல்றாரு. காலத்துக்கு ஏற்ற மாற்றம் இருக்கு இல்லையா, இந்த மாற்றத்தை தற்காலிகப்படுத்தியது தான் அவருடைய மொழியின் அவருடைய கண்ணோட்டத்தின் வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திரைத்துறைக்கு அவருடைய பங்களிப்பு இன்னைக்கும் நடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பராசக்தி வசனத்தை பேசுகிறாங்க. மனோகரா படத்தை யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு அதோட பங்களிப்பு இருந்திருக்கு. அப்படின்னாலும் கதை, நாடகம், கட்டுரை இதெல்லாம் வரும்போது அவர் கையாண்ட உக்தி, சிறுகதைகள், நாவல்கள், கதைன்னு வரும்போது ரொம்ப குறிப்பாக சிறுகதையில் எடுத்துக்கலாமே. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறதா இருந்தால் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் வந்து அது சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கைகளில் போய் சிக்காதீங்க. வாழ்க்கை போராட்டம்ன்றது வேறு. அதை நீங்கள் அந்த வாழ்க்கை போராட்டத்தை நீங்கள் நடத்துறதுனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதான் அது. வெள்ளிக்கிழமை என்றால் அது ஒரு மங்களகரமானது, மற்றதெல்லாம் வந்து அந்த உயர்வில் இல்லை அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை. அதை தான் அவர் சொல்ல வர்றார். வெள்ளிக்கிழமை ஒரு பொண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து வழக்கமாக வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்கள் வருது, பல பிரச்சனைகள் வருது, கணவனால் பிரச்சனைகள் வருது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. எனவே அந்த கஷ்டம் பூரா வந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவருடைய இந்த கஷ்டத்துக்கும் அவர் கல்யாணம் நடந்த வெள்ளிக்கிழமை நாளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் வந்து வெள்ளிக்கிழமையிலே கல்யாணம் இருந்தால் கூட அந்த கஷ்டம் இருக்குது. அதான் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த கஷ்டங்களை பூரா சொல்லிட்டு வர பொழுது இடையில ஒரு வார்த்தை வருது, என்னப்பா பெரிய புனிசம் அந்த வேலை வரப்போ, என்னப்பா வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளில் தான் நீ கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் இது எல்லாமே மங்களகரமாக இருந்திருக்கணும்ல, இல்லை அப்படின்றது தான் அதனுடைய கண்ணோட்டம் பேசுது. இதை சொல்லிக்கிட்டே வரப்போ இடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, உலகத்தினுடைய மகத்தான தலைவன் காந்தியே வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது கூட வெள்ளிக்கிழமை தான் அப்படின்வாரு. வந்து எவ்வளோ நீ மங்களகரமான ஒரு நாளில் வந்து எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு தலைவனை கொண்டிருக்கிறான், எப்படி அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு கடைசியாக வந்து அந்த கதை எப்படி முடியும்னு சொன்னால் வந்து புனிதமான வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமைக்கு வழிவிட்டு முடிந்தது அப்படின்னு சொல்லி அதை முடிப்பார்னு வச்சுக்கோங்களேன். இதே போல் வந்து பல போலீஸ்காரனுடைய குவார்ட்டர்ஸை பற்றின ஒரு கதை. அந்த கதையில் வந்து பாலியல் மீறல்களை பற்றி பேசுகிற ஒரு கதை. அது வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமான பாலியல் மீறலை பற்றி பேசிட்டு அந்த கதை முழுக்க அதைத்தான் பேசும். கதையினுடைய முடிவில் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வாசல் வந்து வெளியில் வரப்போ சரஸ்வதி படத்தை வச்சு அந்த ஒரு திரைப்பட விளம்பரத்தை கையில் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போவான். அதுக்கு சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் அல்லது அந்த இதிகாசத்துக்குள்ள இருந்த பாலியல் மீறல்கள் எப்படி இருந்துச்சுன்றத ஒரு குறியீடாக அந்த இதை சொல்லி முடிப்பார். இந்த குறியீட்டு கையாளுறது இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு இருந்த சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு புலமை, ஆளுமை, மொத்த தமிழ் இலக்கியத்தில் இது போன்ற எவ்வளவோ விஷயங்கள் இதெல்லாம் பெரியாரும் பேசியிருக்கிறாரு. ஆனால் அது வந்து படைப்பு இலக்கியத்துக்குள்ள கொண்டு வர்றப்போ அது வேற ஒரு பரிமாணத்தோடு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. முக்கியம் நிச்சயமா கவித்துவம், நயம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கும் ஒரு சாதாரண விஷயத்த சாமானிய மனிதனுக்கும் புரிகிற மாதிரி கவிதையில் சொல்கிறது இவருடைய இன்னொரு ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். நிறைய கவிதைகள் அப்படிங்கிறது வந்து இவருடைய படைப்புக்கான கூடுதல் சிறப்பு. ஒரு கலைஞர் அவர்களோட எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்காரு? மிக முக்கியமாக ரொம்ப அதில் குறிப்பாக சொல்லணும்னா, கவியரங்கத்தை வந்து ஒரு வெகுஜன வடிவமாக மாற்றியதில் திராவிட இயக்கத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அதில் கலைஞர் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கதா காலேக்ஷன் தான் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா ஊர்கள்லையும் எல்லா திருவிழானா ஒரு கதா காலேக்ஷன் நடக்கும். ஏன் கதா காலேக்ஷன் நடந்துச்சுன்றது அது ஒரு தனியான கதை. உதாரணமாக வந்து வேதங்கள் படித்தவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்றது தான் வந்து வைதிக மதம் சொன்ன கருத்து. அப்போ வந்து சூத்திரர்களாக சொல்லப்படுற பல கோடி மக்களுக்கு வந்து வேதம் படிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னா இவங்க யாருமே சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா
அப்படின்ற பிரச்சனை வந்த பொழுது ஆதிசங்கரர் வந்து அதுக்கு ஒரு தீர்வை சொல்கிறாரு. நீ வந்து வேதம் நீ படிக்க முடியாது, நீ சூத்திரன், ஆனால் இதிகாசங்களை பாரதங்களை கேட்பதன் மூலம் நீ வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு அதுக்கான ஒரு இதை மாற்ற வைக்கிறார். அதனால தான் கிராமத்தில் உட்கார்ந்து வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வந்து படிக்கிறது, அதை வந்து கதாகாலட்சேபம் நடத்துவதன் மூலம், இதை கேட்கறது மூலம் நீ சொர்க்கத்துக்கு போகலான்னு கொண்டு வந்து கேட்க வச்சான். இதுதான் ஏற்கனவே இருந்த கதாகாலட்சத்தில் பொது சமூகத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு இடம் இருந்துச்சுன்னா இந்த இடம் தான். நீ இதை வந்து இதனுடைய இதுக்கு நேர் எதிரான உள்ளடக்கத்திலையும் மக்களை உட்கார வைக்க முடியும் அப்படின்றத பண்ணது வந்து கலைஞர் அவர்கள். மிக முக்கியமாக கலைஞருடைய கவியரங்க கவிதைகள், அது நமக்கு தெரியும், அவருக்கே உரிய நகைச்சுவை உணர்வு, கிண்டல், அது வந்து எழுத்துலையும் வரும், உரைநடையிலே வரும், எல்லாமே வரும். நீங்கள் வந்து சங்க இலக்கியம், சங்கத்தமிழ் அவர் எழுதின மிக முக்கியமான ஒரு படைப்பு. சங்கத்தமிழில் வந்து ஔவையாரை பற்றின ஒரு கவிதை இருக்குது. எனக்கு இன்னும் நான் கல்லூரி காலத்தில் படித்தது. அவள் வந்து ஔவையாரை பற்றி பேசுகிற பொழுது பொக்குவாய், அவளுக்கு பல்லு கிடையாது. அதை வந்து எப்படி சொல்லுவார்னா வந்து உள்நாட்டு முத்தெல்லாம் தீர்ந்ததனை எண்ணி பல்கலற்றி அயல்நாட்டு வணிகம் செய்தவளே அப்படின்வாரு. பல்ல வந்து முத்து நினைச்சு வித்துட்டு வந்திருக்கேன்றது. அந்த உவமையும் சட்டையர் வந்து அவ்வளவு வலிமையாக இருக்கும் அப்படின்றதும் கவியரங்கத்தினுடைய உள்ளடக்கத்தை அப்படியே தலைகீழாக மாற்றியது. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க வந்து இப்போ வந்து அப்துல் ரஹ்மான்ல இருந்து மேத்தால இருந்து கவியரசு எல்லாருமே அன்னைக்கு இருந்த கண்ணதாசன், வாலி, இன்னும் பெரிய கவிஞர்களோட எல்லாரோடையும் வந்து கவியரங்கத்துக்கு தலைமையாக கலைஞர் இருந்திருக்கார். அப்போ கூட சிலர் சொல்லுவாங்க, ஏங்க அவர் ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவர் நான் தலைமை தாங்குறேன்னு சொன்னால் வந்து என்ன மாட்டேன்னா யாரும் சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க. அது ஒரு விமர்சனம் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கவிஞர்கள்ட்ட ஒரு முதல்வராகவே இருந்தாலும் அதை விட வலிமையாக அந்த சபையில் வந்து அவருடைய கவிதையின் மூலம் நிற்காட்டினா அது அவருக்கு எவ்வளோ பெரிய வந்து சங்கடத்தை உருவாகும். அப்போ இந்த சவாலை சந்திக்கிறதுல, இந்த சவாலை சந்திக்க ஒரு கவிஞனாக உள்ளுக்குள்ளேருந்து அவர்கிட்ட தூண்டிக்கிட்டே இருந்த விஷயம் மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாசிப்பு. அவருடைய கிட்டத்தட்ட அந்த இறுதி நாட்களுக்கு, அந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில் தொழில் எழுவுறதும் சரி, எல்லா பத்திரிகைகளையும் படிக்கிறதும் சரி, அதில் சில விஷயங்களுக்கு பதிலளிக்கிறதோ இல்லை பாராட்டு தெரிவிக்கிறதுலையோ அவர் கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அந்த பணியை எல்லா காலகட்டத்திலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. மடல் கடிதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவரோட ஊறி போன ஒன்று. அது பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம், அதை கொடுக்கறதுல அவருக்கும் ஒரு நிறைவு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மடல் உரை அப்படிங்கிறதுல தலைவருடைய பாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமாக வந்து உடன்பிறப்புக்கு கலைஞர் அவர்களுடைய கடிதம், அண்ணா வந்து தம்பிக்கு எழுதிய கடிதம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் வந்து உடன்பிறப்புக்கு அவர் எழுதிய கடிதங்கள் ஏறக்குறைய பல ஆயிரம் பக்கம், 5-6,000 பக்கங்கள் வரும் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் தொகுக்கப்படலை அதெல்லாம். அதில் வந்து கலை, இலக்கியம், அரசியல், அன்றாட பிரச்சனைகள், சமூகம், அரசு சார் விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்கிறார். முதல்ல ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதர் வந்து எழுத்துன்ற துறை மீது, எழுத்துன்ற கலை மீது அவருக்கு இருக்கிற ஆளுமை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டரிடம் நேரடியாக பேசுகிறான். அவர் எழுதுகிற பொழுது வந்து தலைமை கழகம் அல்லது வந்து இடையில் இருக்க மாவட்டங்கள், ஒன்றியம் அப்படிலாம் கிடையாது, நேரடியாக வந்து தொண்டரோடு பேசுகிறார். அதுக்கான ஒரு வலிமையான வடிவம் அது வந்து அவ்வளவு விஷயங்கள் பேசப்படுது. எனக்கு ரொம்ப குறிப்பாக அவருடைய, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் அவர் எழுதின உடன்பிறப்புக்கு எழுதின ஒரு கடிதம் வந்து கண்ணின் வலியும் கலகத்தின் வலியும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறார். அது என்னன்னா 2016 வருஷம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு கேட்டு திமுகவினுடைய பலரும் வந்து தலைமை கழகத்தில் வந்து மனு செய்திருக்கிறாங்க. கேட்ட எல்லாருக்கும் வந்து இடம் கொடுத்துட முடியாது, வேட்பாளர் ஏதாவது கொடுக்க முடியாது, யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். மற்றவங்க அதுக்காக பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது, அங்கங்கே பிரச்சனைகள் வருது, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்போ வந்து அவருக்கு கண் வலி இருக்குது. எனவே அந்த தலைப்பே என்ன எழுதுறாருன்னா கண்ணின் வலியும் கலகத்தின் வலியும். அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா முதல்ல எனக்கு கண்ணில், இந்த இடது கண்ணில் வந்து அந்த பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு, மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மானாமதுரை நினைக்கிறேன், பரமக்குடிக்கு பொதுக்கூட்டத்துக்கு போகிற பொழுது அவர் போன கார் விபத்துக்குள்ளாகி கண்ணில் அடிபட்டது. அந்த கண்ணில் அடிபட்ட பிறகு அதோட பெருசாக நான் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் அடுத்து கன்னியாகுமரிக்கு கூட்டத்துக்கு போய் திருப்பி சென்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கண்வலி வந்து சென்னையில் மருத்துவம் பார்த்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக திரைப்படத்துக்கு எழுதி ஒரு படத்துக்கு 1.5 மாதம் உட்காந்து எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கு பிறகு ரொம்ப வலி ரொம்ப அதிகமாகுது. அப்புறம் டாக்டர் அகழ்வாரை பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொரு கட்டமாக அந்த கண்ணில் எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சு,
எப்போ மருத்துவம் அதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, அறுவை சிகிச்சை பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான கண் மருத்துவர்கள்லாம் வந்து இல்லை இது அமெரிக்காவில் இருந்து போய் இன்னொரு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா நல்லதுன்றாங்க அப்படின்னாரு. அப்புறம் அமெரிக்காவில் வந்து பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாபின்சன் ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாரு. அதுக்கு பிறகும் கூட இந்த கண் வலி எனக்கு நிற்கலை, வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இது வந்து இப்போ நான் கண் வலியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எனக்கு இந்த கண் வலியை பார்ப்பேனா இல்லை வந்து கழகத்துடைய வழியை பார்ப்பேனா, நீ தேர்தல்னால் ஒருத்தர் தான் சீட்டு கொடுக்க முடியும், இதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நான் எந்த வழியை பார்க்குறது அப்படின்னு அதை முடிக்கிறாருன்னு வைங்களேன். இதில் ஒரு 2-3 விஷயம். ஒன்று வந்து ஒரு பெரிய மனிதர் வீட்டில் இருக்க சின்ன பசங்கிட்ட எப்பா நான் இந்த பிரச்சனையை பார்ப்பேனா அந்த பிரச்சனையை பார்ப்பேனா அப்படின்ற ஒரு பெரிய மனிதர் இருந்து பேசுகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த வரலாற்றை சொல்கிறப்ப தன்னுடைய ஒரு 50 வருஷ இயக்கத்தினுடைய வரலாற்றை பூரா சொல்கிறார். 53 நான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு எங்கே போனேன், எங்கேருந்து காரில் போனோம், என்கிட்ட அன்பில் தர்மன் இங்கே வந்தார், கூட இவங்கெல்லாம் வந்தாங்க, அடுத்து 60 இருந்தது, அடுத்து 67 தேர்தல், அப்புறம் வந்து முதலமைச்சரானது, ஒரு இயக்கத்துடைய வரலாறை பூரா சொல்கிறார். இதை ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு தொண்டருக்கு ஒரு தலைவர் வந்து நினைவூட்டுறதுன்றது ஒன்று. மூணாவது வந்து இவ்வளவு பெரிய ஒரு கட்சியில் தான்ப்பா நீ இருக்கிற கட்சி தான் பெருசு அப்படின்றத மறைமுகமாக சொல்கிற விஷயமும் இருக்குது. ஒரு எழுத்துன்ற ஒரு கலை கையில் இருந்தால் அவர் என்ன வகையிலெல்லாம் அதை சொல்ல முடியுன்றது ஒரு எழுத்தாளனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனவே தான் அப்படி தான் அறியப்படணும்னு வந்து நினைக்கிறார். ஏன்னா ஒரு 4 பத்திரிகை என்னுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு, 3 பத்திரிகையை நடத்தியிருக்கிறாரு, கடைசி வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. கணக்கு பண்ணி பார்த்தா வந்து ஒரு 15,000-20,000 பக்கங்களுக்கு மேலே அப்படின்றது இருக்கின்ற பொழுது தான் யாரா அறியப்படணும் அப்படின்றதுல வந்து தான் ஒரு எழுத்தாளனாக அறியப்பட வேண்டும் என்பதும், எழுத்துன்றது தான் தன்னுடைய குரலாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலையும் அவர் தொடர்ந்து இருந்திருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக சார். அவருடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்த பாரம்பரியம், அவர் அந்த நாட்களில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு எழுச்சி ஏற்படுத்தின அந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் சுயமரியாதை, இது வந்து சமூக நீதி, இதெல்லாம் மனசில் வச்சு கடைசி வரைக்கும் அதற்காக குரல் கொடுத்துருக்காரு. சிறுபான்மையினர் சமுதாயம் மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலில் இருந்த போதும், ஒரு தலைவராக முதலமைச்சராக இருந்த போதும் பல விஷயங்களில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. சமூக நீதி, சுயமரியாதை, இந்த விஷயங்கள் திராவிட பொறுத்த வரைக்கும் ஏன் அவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொல்லியிருப்பாருன்னு பார்க்குறீங்க? மிக முக்கியமானது. ஏன்னா வந்து அவர் வந்து திருப்பி சட்டமன்றத்தில் கூட வந்து எதிர்க்கட்சி சொன்ன பொழுது, இந்த அவருடைய ஆட்சியை பேசுகிற பொழுது இது ஒரு 3ஆம் தர ஆட்சி அப்படின்னு அன்றைய எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டார். அப்போ இவர் வந்து சொன்னார் 3ஆம் தர ஆட்சி இல்லை 4ஆம் தர ஆட்சி, சூத்திர ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிறார். ஒரு சூத்திரனுடைய ஆட்சி அப்படின்ற திருப்பி சொல்லுவதும் சமூகத்தின் அடித்தட்டு மக்களினுடைய ஆட்சியாக, அடித்தட்டு மக்களினுடைய ஒரு தலைவனாக தன்னை உணர்வதுன்றது மிக முக்கியமானது. குறிப்பாக அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பே அதுதான். வந்து சுயமரியாதை, அது வந்து மொழி சமத்துவம், வந்து மாநில சுயாட்சி, இதுதான் வந்து அவருடைய தன்னுடைய அரசியல் அடையாளமாக அவர் நினைத்தார். ஒரு பக்கம் பண்பாட்டுத்துறையினுடைய அடையாளம், இன்னொரு பக்கம் அரசியல் துறையினுடைய அடையாளம். இது ரெண்டுமே வந்து அதில் தான் வந்து கலைஞர் அவருடைய பங்களிப்பு மிக தேசிய அளவில் முக்கியமானது. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன தான் தமிழ் பேசினாலும் கன்னியாகுமரியினுடைய கடல் முனையில், இப்போ வந்து குமரி முனையில் வள்ளுவருக்குன்னு ஒரு 133 அடி சிலையை வைப்பது என்பது வந்து ஒரு தமிழ் அடையாளம். நீங்கள் வந்து என்ன நடந்துட்டு போகுது, ஆனால் அந்த அடையாளம், இந்த ஒரு மாநிலம், ஒரு மொழியை எதை அடையாளப்படுத்தணும் இருக்கு இல்லையா. இப்போ அது ஒரு உலக பொதுமறை, அது உலக பொதுமறையா, சமண மறையால் 3 கருத்து இருக்கு, பல கருத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து 1940களில் பெரியார் வந்து வள்ளுவர் திருக்குறள் மாநாடு நடத்தினார். திருக்குறள் நம்ம வந்து பூராமே வந்து தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம், மகாபாரதம், இதுதான் தமிழ், பக்தி தான் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறப்ப, இல்லை சங்க இலக்கியமும் திருக்குறளும் வந்து சிலப்பதிகாரமும் இவ்வளவு தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்றாகத்தான் வந்து திருக்குறள் மாநாட்டை நடத்துகிறார். அன்னைக்கு வந்து திருக்குறளை கையில் எடுத்தவர் வந்து கலைஞர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா குறளோவியம், திருக்குறளுக்கான விளக்கம், வந்து வள்ளுவர் கோட்டம், அப்புறம் வந்து குமரியில் வந்து வள்ளுவருக்கான சிலை, பேருந்துகளில் வந்து திருக்குறள், சட்டமன்றத்தில் திருக்குறள், இது அதாவது ஒரு 60களில் எடுத்தோம் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்றது கிடையாது. கடைசி வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்குது. எந்த வகையில்? எழுத்து வடிவில், கலை வடிவத்தில் அடையாளமாக வந்து கொண்டே இருக்கிறது. எனவே பண்பாட்டில் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம் என்ன என்பதையும், அரசியலாக நம்முடைய அடையாளம் என்ன, அது வந்து சமநீதி கோட்பாடும் சமஷ்டி கோட்பாடும் வந்து அதையும் இதையும் வந்து அரசியல் அடையாளம், பண்பாட்டு அடையாளம், இது ரெண்டுலையுமே தமிழகத்தினுடைய தனித்த அடையாளத்தை பற்றி நிற்பது என்பதை சமரசம் இல்லாமல் இருந்தார் என்பதுதான் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த கலைஞர் அவர்களுக்கு புகழஞ்சலி நினைவேந்தல் நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் தினம் ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அவருடைய பங்களிப்பு, அவருடைய பெருமையை போற்றி பேசக்கூடிய ஒரு இந்த நேரத்தில் ஒரு படைப்பாளியாக உங்களுடைய பயணம் ஆரம்பித்த நாள்லேருந்து, அதிலும் இன்னும் குறிப்பிட்டு சொன்னோம்னா இளைஞனா கல்லூரி மாணவனாக இருக்கும்போதே முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் ஒரு முதல் பரிசு பெற்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஒரு படைப்பாளியாக அவரை நீங்கள் கூர்ந்து பார்த்த விதம், ஒரு எழுத்துலையும் வசனம், இலக்கியம், கவிதை இப்படின்னு பல துறைகளில் கலைஞருடைய பங்களிப்பு எவ்வளோ சிறப்பானதாக இருந்திருக்கு. இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவரை அறியாதிருந்தவர்கள் கூட இப்போது அறியத் தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்பு வரையில் திராவிட இயக்கம் பற்றி அறியாதிருந்த தலைமுறையினர், அல்லது இன்னமும் கூட தெளிவாக சொல்ல வேண்டுமானால் கலைஞர் அவர்களை பற்றியே எதிர்கருத்துக்களை கொண்டிருந்த இளைய தலைமுறையினர் இப்போது அவரை பற்றிய நேர்மறையான பல செய்திகளை அறிந்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர் மீது ஒரு விதமான பற்று கொண்டவர்களாக இன்றைக்கு ஆகியிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களினுடைய இறுதி ஊர்வலத்திலேயே ஏறத்தாழ 40% இளைஞர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கே வியப்பான செய்திதான். இப்போது அவர் மீதான பல்வேறு நல்ல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பலரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு செய்த தலைவரையா அவர் வாழும் காலத்தில் நாம் போற்றாமல் விட்டுவிட்டோம் என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு கூடியிருக்கிறது. அப்படி என்னதான் கலைஞர் அவர்கள் செய்துவிட்டார் என்றால், அவர் செய்த மிக பெரிய சாதனைகளை வரிசையாக பட்டியலிடலாம். சின்ன சின்ன செயல்களில் கூட அவர் எவ்வளவு அழுத்தமாக காரியங்களை செய்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். 1972 ஏப்ரலில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வெளியிட்ட ஓர் அறிவிப்பு அரசு ஊழியர்களிடத்தில் ஒரு பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது. அந்த அறிவிப்பு 2 விதமானது. ஒன்று நிதி சார்ந்தது, இன்னொன்று சுயமரியாதை சார்ந்தது. நெடுங்காலமாக அரசு ஊழியர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டது. அதாவது அகவிலைப்படியை ஊதியத்தோடு சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கிற போது ஒவ்வொரு முறை அகவிலைப்படி வருகிற போதும் அடிப்படை ஊதியம் கூடுதலாக இருப்பதால் அவர்களுக்கான வருமானம் கூடும். அதை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக, ஓர் அரசு ஊழியர் பணியில் இருக்கிற போதே இறந்து போய்விட்டால் அவருக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் கலைஞர் அவர்கள்தான் 72 கொண்டு வந்தார். அதுதான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 10,000 என்பது 20,000 ஆகி, பிறகு 40,000 ஆகி, பிறகு 1,00,000 என்றாகி, இன்றைக்கு இறந்து போனால் பணியில் இருக்கிற போதே இறந்தால் 3,00,000 ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறதே. அது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டம். இவை இரண்டும் நிதி சார்ந்தவை. இன்னொன்று அந்த அறிவிப்பில் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் நாம் எண்ணி பார்த்தால் மிகப்பெரிய வியப்பு. அதற்காகவே அரசு ஊழியர்கள் ஐயா பெரியார் அவர்களினுடைய தலைமையில் தலைவர் கலைஞருக்கு எந்த ராஜாஜி மண்டபத்தில் பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோரின் உடல்கள் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தனவோ அதே ராஜாஜி ஹாலில் ஒரு பெரிய பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு என்ன நடந்ததென்றால், அந்த தேதியில் கண்ணிய மிகுந்த காயிதே மில்லத் அவர்கள் இறந்து போய்விட்டார். அது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. அதற்கு பிறகு ஒரு நாள் தள்ளி ஏப்ரல் 6ஆம் தேதி 1972ஆம் ஆண்டு அந்த பாராட்டு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அந்த அரசு ஊழியர்களின் சங்க தலைவராக இருந்தவர் சிவ இளங்கோ, எங்களின் அடிமை விலங்கை நீங்கள் உடைத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டினார். அப்படி பாராட்டுகிற அளவுக்கு 8ஆம் தேதி ஏப்ரல் 8ஆம் தேதி தலையங்கத்தில் விடுதலை ஏடு இது ஒரு சரித்திர சாதனை என்று எழுதியது. அந்த அளவுக்கு எழுதுகிற வகையில்
கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது என்ன செய்தார் என்றால், அரசு ஊழியர்களுக்கான இரகசிய குறிப்பேட்டு முறையை முற்றிலுமாக நீக்குகிறேன் என்று அறிவித்தார். இரகசிய குறிப்பேடு ஒழிப்பு திட்டம். ஆங்கிலத்திலே அதனை ரெட் டேப்பிசம் என்பார்கள். ஒரு சிவப்பு நாடா என்று பெயர். அதற்குள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று ஊழியர்களுக்கு தெரியாது. மேலதிகாரிகள் எழுதுவார்கள். அந்த மேலதிகாரிகளினுடைய இரகசிய குறிப்பை வைத்துத்தான் இவருக்கு பதவி உயர்வு அல்லது வேறு விதமான தண்டனைகள் வந்து சேரும். பல நேரங்களிலே அன்றைக்கெல்லாம் ஊழியர்கள் அதிகாரிகளால் எப்படி மிரட்டப்படுவார்கள் என்றால், சரி இருக்கட்டும், அந்த இரகசிய குறிப்பேட்டில் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி இவர்களை மிரட்டுவார்கள். அதற்காகவே தங்கள் சுயமரியாதையை இழந்து அஞ்சி வாழ வேண்டிய கட்டத்தில் அன்றைக்கு ஊழியர்கள் இருந்தார்கள். அதை ஒழித்தது அத்தனை எளிதான செயல் என்று இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே தான் அந்த இரகசிய குறிப்பேடு ஒழிக்கப்பட்டது. அந்த விழாவுக்கு தலைமையேற்று பேசிய தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், இந்தியா முழுவதுமே இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது என்ன ஆண்டான் அடிமையின் காலமா? வேலை பார்க்கிறவனுடைய வேலையை மேல் இருக்கிற அதிகாரி இரகசிய குறிப்பேட்டின் மூலம் தீர்மானிப்பது என்றால் அதற்கு பல எடுத்துக்காட்டுகளையும் ஐயா பெரியார் காட்டுகிறார். ஒருவர் குண்டாக இருக்கிறார், இவருக்கு பதவி கொடுத்தால் இவர் ஓடியாடி இவரால் வேலை செய்ய முடியாது என்று ஒருவரினுடைய பதவி உயர்வை தடுத்ததையும், அதே மாதிரி குண்டாக இருக்கிற இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்த இவருடைய சொந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இவர் குண்டாக இருந்தாலும் தினமும் மாலையில் டென்னிஸ் விளையாடுகிறார், எனவே இவரால் ஓடியாடி வேலை செய்ய முடியும் என்று குறிப்பு எழுதியதையும் பெரியார் அவர்கள் அந்த கூட்டத்தில் எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் சிவ இளங்கோ அவர்கள் பேசுகிற போது எப்படி அமெரிக்காவிலே அடிமை விலங்கு உடைந்ததோ அதை போல நம்முடைய அடிமை விலங்குகளை முதலமைச்சர் கலைஞர் உடைத்திருக்கிறார் என்று சொன்ன காரணத்தால் கலைஞர் அவர்கள் எழுகிற போது அந்த அரங்கம் முழுவதும் கூடியிருக்கிற அரசு ஊழியர்கள் என்ன சொல்லி முழக்கமிட்டார்கள் என்பதை இப்போதும் நாம் விடுதலை ஏட்டில் பார்க்கலாம். முதலமைச்சர் கலைஞர் வாழ்க, அடிமை விலங்குடித்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க என்று அந்த அரங்கம் முழுவதும் அவர்கள் முழக்கமிட்டிருக்கிறார்கள். அடிமை விலங்குடித்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற அளவுக்கு அன்றைக்கு உணர்ச்சி பூர்வமாக அந்த அரசு ஊழியர்கள் அந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஐயா பெரியார் அவர்களும் தன்னுடைய தலைமை உரையிலே சொல்லுகிறார், தங்களின் கழுத்துக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு தூக்கு கயிற்றை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு முற்றுமாக வெட்டி தூக்கி எறிந்து விட்டார் என்று பேசுகிறார். விடுதலை ஏட்டிலே இது ஒரு சரித்திர சாதனை. நீண்ட நெடுநாட்களாக இருக்கிற வெள்ளைக்காரர்கள் காலத்திலே கொண்டு வரப்பட்ட கீழே வேலை செய்கிறவர்களை மறைமுகமாக அச்சுறுத்தி வைப்பதற்கு பயன்படுகிற ஒரு முறையை இன்றைக்கு மிக துணிச்சலாக முதலமைச்சர் அதனை தூக்கி எறிந்திருக்கிறார் என்று தலையங்கத்திலே ஐயா பெரியார் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு அந்த அரங்கிலே பேசுகிற போதும் அதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார். எல்லோரும் பணம் உயர்ந்ததற்கு, அவர்களினுடைய ஊதியம் உயர்ந்ததற்குத்தான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அரசு ஊழியர்களும் சரி, அந்த விழாவில் பங்கேற்ற ஐயா பெரியார் அவர்களும் சரி, இந்த இரகசிய குறிப்பு ஒழிப்பைத்தான் கூடுதலாக பாராட்டியிருக்கிறார்கள். பெரியார் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், ஊதியத்தை உயர்த்தியது கூட இரண்டாம் பட்சம். எந்த அரசாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னும் பின்னுமாக ஊதியத்தை உயர்த்துவார்கள். அப்போது அந்த அரசு ஊழியர்களுக்கும் பெரியார் ஒரு அறிவுரை சொல்கிறார், நீங்களும் தொடர்ந்து இந்த ஊதிய உயர்வை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் எதிர்க்கட்சியினர் உங்களை தூண்டி விடுவார்கள். கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்ததற்கு பிறகு அதை சரி கட்டுவதற்காக புதிய வரிகளை போட வேண்டியிருக்கும். பிறகு மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும், மக்களும் பாதிப்படையக்கூடாது என்கிற பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெரியார் சொல்கிறார், இந்த ஊதிய உயர்வை கூட எந்த ஓர் அரசும் அறிவிக்கும். ஆனால் இந்த இரகசிய குறிப்பேட்டு முறையை ஒழிப்பதற்கு ஒரு பெரிய துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் நம்முடைய முதலமைச்சரிடத்தில் இருந்திருக்கிறது. எனவே என்றைக்கும் அவரிடத்தில் நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று பெரியார் பாராட்டுகிறார். இது ஒரு சின்ன செய்திதானே என்று பலர் கருதலாம். இல்லை, ஒருவனின் சுயமரியாதையை காப்பாற்றிய பெரிய செய்தி என்பதை காலம் சொல்லும். கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம்.
வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் படிக்கின்ற மாணவர்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏற்கனவே படித்து முடித்தவர்கள் என்ன செய்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே வேலையை பொறுத்தது தான். படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும், படித்து முடித்தவங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டு பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு கல்லூரி, ஒரு யூனிவர்சிட்டியோட கரிக்குலம், அந்த பாடத்திட்டத்தில் அந்த கல்லூரியில் ஒரே ஆசிரியர் தான் வந்து மாணவர்கள் எல்லாருக்கும் பயிற்றுவிக்கிறாங்க. அதில் சில பேரால் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு போக முடியுது. சில பேரால் வந்து ஒரு சுமாரான நிறுவனங்கள், அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு போக முடியுது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 50% பேருக்கு வந்து வேலை கிடைப்பதில்லை. இதை பார்க்குறப்போ அதே கல்லூரி, அதே ஆசிரியர், அதே பாடத்திட்டம் எல்லாமே சரியாக இருக்கப்போ சிலருக்கு வேலை கிடைக்குது, சிலருக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நாம் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத இந்த irrespective of the environment எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காமல் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம நோக்கி திறம்பட போக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம மனசில் உணர்த்திக்கிட்டு கல்லூரியில் படித்தோம் அப்படின்னா இந்த 4 வருடம் நமக்கு வந்து நிச்சயமாக வந்து அடுத்த 40 வருடத்திற்கு ஆனால் ஒரு அடிப்படை களம், பயிற்சி களமாக இது அமையும். அப்படி பார்க்குறப்போ என்ஜினியரிங் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எல்லாருக்குமே நமக்கு காமனாக இருக்குது. காமனாக இருந்தால் கூட, அதாவது எந்த பிரான்ச் அப்படிங்கிறது நமக்கு கல்லூரியில் சேர்றப்போவே நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஒரு பிரான்ச்சை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்போ அந்த துறையில் வந்து நம்ம வந்து நம்மளோட கெரியரை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ கல்லூரியில் இருக்கிற பாடத்திட்டங்கள் போக அதற்கு பிறகு அதற்கு மேலாக வேல்யூ ஆடட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து 4 வருடத்திற்கும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லூரியில் நம்ம படிக்கிறதே அதிகம், யூனிவர்சிட்டி கரிக்குலம் படிக்கணும், அதுக்கு மேலே அதை படிக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக வேணும். அதாவது நம்ம கல்லூரியில் படிக்கிறது யூனிவர்சிட்டி கரிக்குலம் மட்டும் இன்றைய சூழ்நிலைக்கு போதுமானதாக இல்லை. வேலை கொடுப்பவர்கள் எதிர்பார்க்கிற திறன் மற்றும் அறிவு கல்லூரியில் இருந்து நேரடியாக போகிறவங்களுக்கு சரியான முறையில் பயிற்சி எடுக்காதவங்களுக்கு இருக்கிறதில்ல. அதனால தான் they called as a skill gap. அதாவது வேலை கொடுப்பவர்கள் எதிர்பார்க்கின்ற திறனும் அறிவும் கல்லூரியிலேருந்து பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால தான் வந்து நிறுவனங்கள் வந்து சரியான முறையில் ஆட்களை எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில் போயிட்டு நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஒரு என்ன செஞ்சால் அவங்களால வந்து எங்கள் மாணவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சரியான வகையில் மாணவர்கள் இல்லை, எங்களுக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வர்ற அவுட்புட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறுவனங்களில் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் மற்றும் சாஃப்ட்வேர், மென்பொருட்கள், அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கல்லூரியிலே ஓரளவுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அது வந்து ஹார்ட்வேராக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில் அன்றாடம் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பத்தை, மென்பொருட்களை நம்ம வந்து கல்லூரியில் இருக்கப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். யூனிவர்சிட்டி கரிக்குலமில் இருக்கிறது ஒரு ப்ராட் பேஸ்டு அடிப்படை அறிவு அப்படின்னா, வேலை வாய்ப்பதற்கு தகுந்த சில அறிவுகளை நம்ம வந்து திறன்களை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம 4 வருடம் கழித்து என்ன இலக்கை அடைய விரும்புகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே அதுக்கு வந்து we have to prepare. அப்போது இன்னும் 8 செமஸ்டர் இருக்குது. 8 செமஸ்டருக்கும் இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டு அப்படிங்கிறது நாளைக்கு இருக்காது. நாளைக்கு லேட்டஸ்ட் அப்படிங்கிறது 2 வருஷம் கழித்து அப்சல்யூட்டாக போயிருக்கும். ஸோ அதனால் 4 வருடம் கழித்து என்ன தொழில்நுட்பம் இருக்கோ அதை இப்போ கற்றுக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணால் கண்டினியூஸ் லேர்னிங், தொடர் பயிற்சி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன இருக்குது? ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறாங்க. ஆட்டோமேஷன் இருக்குது மெக்கானிக்கலில், மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி 4.0 என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து வயர்லெஸ் டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதை யூஸ் பண்ணி பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரி மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம வந்து கல்லூரியில் படிக்கிறப்போ நம்ம எந்த இயரில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட்டோ அதை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எல்லாரும் பேசுகின்ற, எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நிகழ்வு. இது வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இப்படி தான் இருக்க போகுது. இல்லை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் இன்றைக்கி சொல்கிறோம். இன்னும் 3 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம கற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து கல்லூரியில் வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றால், வார கடைசிகள், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் பேட்சஸில் எந்தெந்த நிறுவனங்களில் இந்த மாதிரி பயிற்சிகள் வழங்குறாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து
நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இன்டர்நெட்டில் போய்ட்டு கூகுள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வாட் இஸ் லேட்டஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங், வாட் இஸ் லேட்டஸ்ட் இன் ஆட்டோமொபைல், இன்றைக்கு எது கரண்ட்டாக இருக்குது ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளணும். ஸோ ஃபஸ்ட் இயரில் கல்லூரி பாடம் மட்டும் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8வது செமஸ்டர் வரைக்கும் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எந்த துறையில் வேலை வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த துறையில் உள்ள பயிற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் என்ன ஆகும், இப்போ வந்து நீங்கள் அது படிச்சுட்டே இருக்கீங்க, நாளைக்கு வந்து 8வது செமஸ்டர் முடித்து நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அதே வேளையில் நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கொண்ட இண்டஸ்ட்ரி எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த கடந்த 8 செமஸ்டரில் கடந்த 4 வருடங்களில் உங்களுடைய பார்வையில் இந்த தொழில்துறை எப்படி மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் விளக்குறப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களை வந்து உங்களால் நிச்சயமாக வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அவங்கள வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஓகே, இவரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் தொடர்ந்து புதிய புதிய யுத்திகளை கற்றுக்கொண்டு நமது நிறுவனம் வளர்வதற்கு உதவியாக இருப்பார் அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ த அடிஷ்னல் வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸ் உங்கள் கல்லூரியில் ப்ரொவைட் பண்ணால் சேர்ந்து படிங்க. இல்லை அப்படின்னா வெளி நிறுவனங்களில் போய் அந்த எந்த துறையில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த துறையில் நீங்கள் வந்து உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த துறையில் போயிட்டு கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிக்கிறப்போ நிச்சயமாக உங்களால் வந்து வேலைக்கு போக முடியும். இப்போ நான் படித்து முடிச்சுட்டேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், இல்லை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் முடிச்சுட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் பேச ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. இந்த ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு புதிய முறையாக வந்துகிட்டு இருக்குது. அதாவது நிறுவனங்களில் வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. இப்போது அந்த பயிற்சி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நிறுவனங்களில் போயிட்டு என்ன மாதிரி பயிற்சி இருந்தால் நீங்கள் அவரை வேலைக்கு எடுத்துக்குவீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி அடைந்த பயிற்சி கற்று தேர்ந்த என்ஜினியர்கள் வேணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு அந்த நிறுவனங்கள் வந்து இந்த பயிற்சி நிறுவனத்தை சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும், இந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்திட்ட சொல்கிறாங்க, பயிற்சி மையத்திட்ட சொல்கிறாங்க. இந்த பயிற்சி மையம் என்ன பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணுறாங்க. அதை வந்து ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படிங்கிறாங்க. நிறுவனம் வேலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு துறையில் நீங்கள் பயிற்சி அடைகிறீர்கள். அந்த பயிற்சி அடைகிறப்போ இந்த எந்த நிறுவனம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆள் வேணும்னு சொன்னாங்களோ அந்த நிறுவனத்துக்கு உங்களை வந்து இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த நேர்காணலில் உங்களால் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுகின்ற மாதிரி உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சு, உங்களால் அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்கள நான் இந்த துறையில் ஒரு மேதாவி ஒரு கற்று தேர்ந்திருக்கிறேன், இந்த துறையில் வந்து எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த துறையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்டர்வியூவில் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்குவாங்க. இந்தியா வந்து என்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாவுக்காக மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் பொறியாளர்கள் உருவாது தமிழ்நாட்டுக்காக மட்டும் அல்ல, இந்த உலகத்திற்காக. அப்போது இந்த உலகம் பூரா வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய பொறியாளர்கள் வேண்டியிருக்கிறார்கள். அப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மற்ற மொழிகள், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் வித் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் நிறுவனத்தை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்தியாவில் அப்ளை பண்ணலாம், இந்தியாவில் அப்ளை பண்ணி வெளிநாட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு துறையில் உங்களுக்கு அதீத ஆர்வம் உள்ள துறையில் பல திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு 64 சப்ஜெக்ட், அதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் கொஞ்சம் தியரி படிக்கிறோமோ அதை போல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸ், அது டிரைவிங் ஸ்கில்லாக இருக்கலாம், லாங்குவேஜ் ஸ்கில்லாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், செல்லிங் ஸ்கில்லாக இருக்கலாம். ஒரு 32 ஸ்கில் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 64 சப்ஜெக்ட் நான் படித்தேன், அதிலேருந்து கொஞ்சம் ஸ்கில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்கில், அது இல்லாமல் லைஃப் ஸ்கில் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுடைய அறிவும் திறனும் கலந்து ஒரு ஈக்குவலாக இருக்கிறப்போ, கல்லூரியில் படிக்கிற சப்ஜெக்ட், வெளியில் படிக்கிற திறன் வளர்ப்பு, இது ரெண்டையும் சேர்ந்து இருக்கப்போ நிச்சயமாக வந்து எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து வாண்டட், இவரை நான் வேலைக்கு எடுத்தால் எங்களது நிறுவனம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனை, ஒரு கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கு கொடுக்க முடியும். இன்டர்வியூவில் ஜெயிக்கிறதுக்கு ஒன்று தான் வேணும், 90% உங்களை பற்றிய உங்கள் மேல் உள்ள நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப் 90%. 10% உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. என்னால் இந்த நிறுவனத்துக்கு என்ன பயன் வரும் அப்படிங்கிறத உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் செல்லுகின்ற அனைத்து இன்டர்வியூலையும் உங்களால் ஜெயிக்க முடியும்.
நிச்சயமான ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு உங்கள் அடிப்படை அறிவோட அடிப்படை இன்ஜினியரிங் ஸ்கில்ஸோட புறப்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பிரேக் த்ரூ அச்சீவ்மெண்ட் உங்களால் அடைய முடியும். வாழ்த்துக்கள்.